நண்பர்களே வணக்கம். நமது பஞ்சபூத மாந்திரீக சேனல் வழியாக நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு எளிமையான ஒரு ஜனவசிய அஞ்சன மைமுறை நம்ம கொடுக்குறோம். நம்ம மானசீக குரு கொடுத்த ஒரு மைமார்க்கம் இது. ரொம்ப எளிய மார்க்கம் இது. என் குருநாதருக்காக ஒரு வேலையில் இறங்கியிருக்கேன். அந்த வேலை இன்னும் கொஞ்சம் முடியல. அதனால் கொஞ்சம் பதிவுகள் கொஞ்சம் போட முடியல. ஒரு எளிமையான அஞ்சன மார்க்கம் இது. அதாவது சனிக்கிழமை அரச மரத்தில் இருக்கும் புல்லுருவியை எடுத்துக்கொண்டு ஒரு புது மண் சட்டியில் சாறு நல்லா பிழிஞ்சு, அந்த இலையின் சாறு பிழிஞ்சு வெயிலில் காய வச்சு, அந்த ஈரப்பதெல்லாம் முடிஞ்ச பிறகு சட்டியில் புல் ஒட்டினுக்கிற அந்த பிசு தன்மையோட அந்த சாரின் சத்து பச்சை கற்பூரம் அல்லது சாதா கற்பூரம் வைத்து தலைக்கீழாக பிடித்து அந்த கரும்புகையை அந்த எல்லா பக்கமும் படுற மாதிரி பிடித்து அதை எடுத்து வைத்து கொண்டு ஒரு சிமிழில் வைத்துக்கொண்டு இல்லை அப்படியே வச்சு அதில் சிமிழில் இப்போ எடுக்காதீங்க. அது கரும்புகையெல்லாம் நல்லா பிடிச்சி வச்சு மறுபடியும் கரிசலாங்கண்ணி செடி எட்டுன்னு அந்த சாறு நல்லா பிழிஞ்சு அதே அந்த கற்பூர புகையை பிடித்த அந்த சட்டியிலே மறுபடியும் அந்த சாறு அதில் விட்டு ஈரப்பதம் கொஞ்சம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் காய வச்சு பிசுப்பு தன்மையோட மறுபடியும் அந்த கற்பூர புகையை நன்றாக பிடித்து ஒரு சிமிழில் எடுத்து வைத்து கொண்டு நெய் நல்ல காரம் பசு நெய்யோ அல்லது சாதா நாட்டு பசு நெய்யோ ஒரிஜினல் நெய்யாக அதில் கொஞ்சம் குழப்பி கொண்டு மோகினி மந்திரம் அல்லது ஓம் ரீங் வசி வசி அப்படின்னு சொல்லி சர்வமும் சகலமும் வசி வசி அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தை படித்தாலும் சரி, இல்லை ஓம் ரீங் வசி வசின்னு படித்தாலும் சரி, உங்களுக்கு தெரிந்த எந்த விதமான பொதுவான வசிய மந்திரங்களை படித்து ஒரு 1008 எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படித்து உருவேற்றி வச்சுக்கோங்க. இது ஜனவசியத்தை நல்லா ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன ஜனவசியங்களை கண்டிப்பாக நன்மையாக முடித்து கொடுக்கும். இதில் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கேளுங்க. இது கூட இன்னும் ஒரு சில பொருள்லாம் ஆட் பண்ணலாம். இதுவே போதுமானது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நல்லது ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம்.